மற்றவர்களையும் கையாளுதல். உங்க குழந்தை உணர்வுகளை காட்டுறது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வுகளை எப்படி கையாளணும்னு கத்துக்கிறதுக்கு நீங்க பெற்றோராயிருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது சந்தோஷமோ, பயமோ, கோபமோ, வருத்தமோ இல்லை வெறுப்போ எதுவாக இருந்தால், எந்த உணர்வுக்கு என்ன பேர், அது எப்படி உருவாகுது, எல்லாமே வாழ்க்கையில் முக்கியமானது தான்ங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். உணர்வுகளுக்கு பெயர் சொல்லி பழக்குங்க. யாராவது கோபமாக இருக்கும் போதோ, நிம்மதியாக இருக்கும் போதோ, இல்லை ஒரு விஷயம் வேடிக்கையாவோ அல்லது சோகமாக இருக்கும் போதோ அதை அவங்களுக்கு சுட்டி காட்டுங்க. கஷ்டமான நேரத்தில் உங்கள் குழந்தைக்கு ஆதரவாக இருங்க. தோல்வி, ஏமாற்றம், நிராகரிப்பு, சோகம் இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே. இந்த உணர்வுகளை பற்றின படக்கதைகள் அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கும். சேர்ந்து விளையாடுறது, சண்டை போடுறது, அப்புறம் சமாதானமாகிறது. சில நேரம் குழந்தைங்க தங்களோட ஆசைகளை விட்டு கொடுக்கணும். எல்லா விருப்பமும் உடனே நிறைவேறாது என்பதை அவங்க கற்றுக்கணும். மற்ற குழந்தைங்க கூட பழகும் போது தான் விட்டு கொடுக்கவும், பொறுமையாக இருக்கவும், ஒத்து போகவும், சமாதானமாகவும் கற்றுக்குவாங்க. மற்ற குழந்தைகளுக்கும் ஆசை, தேவை இருக்குங்கிறதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த அனுபவங்கள் தான் அவங்களை ஒரு கூட்டத்தில் எப்படி நடந்துக்கணும்னு கற்றுக் கொடுக்கும். வெளியில் பிள்ளைகளோட விளையாடும் போதோ, கிட்டாவிலோ மற்றவங்க கூட பழகி இதையெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும். வீட்டிலையும் இதை கவனிங்க. சாப்பிடும்போது ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கே பேசாமல் இருக்கிறது, அப்பா தம்பியை கவனித்து முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறது, அம்மா ரெடி ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுன்னு இதெல்லாம் முக்கியம். தவறான கோபத்தையோ ஆக்ரோஷத்தையோ காட்டும்போது அதுக்கு தெளிவான கட்டுப்பாடுகளை வையுங்க. ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு பெரிய கூட்டத்தோட சேர்ந்துடுவாங்க. டீச்சரோட கவனத்தை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கணும். வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக அமையணும்னா உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் விட்டு கொடுக்கவும் முன்னாடியே கற்றுக்கிறது அவசியம். அப்போதான் அவங்க வகுப்பில் எல்லாரோடையும் நல்லா சேர்ந்து பழகுவாங்க, நிறைய நண்பர்களை உருவாக்குவாங்க.